இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு ஆயில் எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ் வந்து ஸ்டாரு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு பொரிஞ்சு வரட்டும். நான் இதுக்கு 2 ஆனியன் எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக தான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் கலருக்காக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும் ஆனியனு. நம்ம சாப்பிட்டு மிச்சம் ஆகிடுச்சுனாலும் சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணணுன்னா இதுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா கொத்தமல்லி நல்லா நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜுக்கு வரணும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸிங்க கொடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கட்டும். இது கூடவே நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இந்த ரேஷியோவில் தான் ஊற்றணும். தண்ணி ஆட் பண்ணி அப்படியே 5 நேரம் வேக வைக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம், சிக்கன் பாயில் ஆகிறதுக்காக. இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நமக்கு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணியாச்சு.
இந்த மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் 2 விசில் விட போகிறேன். பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருக்கு பாருங்கள். Thanks for watching. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.